அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிப்பூ தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் இடம் நம்ம விட்டு வச்சுருக்கோம், ஒரு 15 சென்ட்டு. இதில் வந்து இந்த சீசனில் வந்து நம்ம நடலை. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரி தண்ணி பிடிச்சிரும். ஆல்ரெடி ஒரு 50 சென்ட் ஏரி தண்ணி பிடிச்சி நம்மளது இங்கே பார்த்திங்கன்னா இந்த பயிருக்கு அடுத்ததாக இருக்கிற இது வந்து இதாகிடுச்சு, அதை அடிச்சுட்டு போயிடுச்சு. சரிங்களா. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை எதுக்காக விட்டுருக்குன்னா, இதில் நட்டுருந்தால் ஓரளவு மூழ்கி இருக்காது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதை வந்து மிளகா, அப்படி இல்லைன்னா கொத்தவரங்காய், அப்படி இல்லைன்னா பாவக்காய், இல்லைன்னா வெண்டைக்காய், இந்த ஒரு 4 பிளான் இருக்குது. இந்த இடத்துல வேணால் நம்ம நாற்று விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக பிளான் பண்ணி இந்த இடத்த விட்டுருக்கோம். பார்ப்போம் இந்த இடத்த எப்படின்னா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பில்லுலாம் இருந்துச்சு. ஸோ அதை டோட்டலாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு 2 மாதம் இருக்குது. 2 மாதத்துக்கு அப்புறம் இது நல்லா வந்து உழுதுட்டு மிளகா இல்லைன்னா வந்து பாவக்காய் இந்த மாதிரி கொள்ளு பயிர் போடலான்னு இருக்கும். ஏன்னா நடவு நட்டோன்னா இங்கே வந்து செட் ஆகலை. ஏன்னா இந்த பக்கம் நமக்கு மல்லிச்செடி, நடவுலேருந்து தண்ணி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குது, மல்லிச்செடி அடி வாங்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிச்செடி இருக்குது, அதுவும் வந்து இதாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் மல்லிச்செடி இருக்குது, இப்போ தான் சின்னதாக இருக்குது, அது இன்னும் வரல. ஸோ இதுக்கெல்லாம் பாதிப்பு இல்லாத வகையில் நாம் வந்து இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். நன்றி.